காவேரியை பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் பாவமாக இருக்குதோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா காவேரிக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவங்க ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க, குழம்பி போயிருக்காங்க அப்படின்றத சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அவங்கள சுற்றி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலை இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கன்சீவ் ஆனோடனே கங்கா கன்சீவ் ஆகிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே எதிர்பார்க்கலை. பட் இப்போ இருந்தாலும் ரொம்பவே வருத்தமாக இருக்கிறாங்க. அதுவும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம போய் இந்த விஷயத்த சொன்னால் கங்காவை ட்ரீட் பண்ணுற மாதிரி நம்மளை ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எபிசோடில் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, காவேரி தண்ணி எடுக்கிறதுக்காக கீழே போவாங்க. அதே நேரம் நிவினும் என்ன பண்ணுவார் அப்படின்னா கீழே போவார். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி போகிறாரு. அப்போது காவேரிக்கு சில அட்வைஸ் பண்ணுறாரு. ஏன் காவேரி நீ இப்படி இருக்கிற, நீ ஏன் உண்மையை சொல்லக்கூடாது, கங்காவை ட்ரீட் பண்ணுற மாதிரி தானே உன்னையும் ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதற்கு காவேரி இருந்துக்கிட்டு நிச்சயமாக கங்காக்காவை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்குலாம் என்னை ட்ரீட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் நினைக்கிறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவர் ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நிஜமாக சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா வருத்தம் தான் படுவாங்களே தவிர்த்து ஏன்னா கங்காக்கா மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட குமரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதே நேரம் யமுனாவுக்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா நிவின் நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி போனோடனே பின்னாடியே போவார் இல்லையா. ஸோ இதை பார்த்து அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. ஸோ பின்னாடியே போய் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க, தூரத்தில் இருந்து தான் பார்க்குறாங்க. பட் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றது அவங்களால கேட்க முடியல. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இவங்க ரெண்டு பேர் பழகுறாங்க போல அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மறைஞ்சிருந்து இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத ஒட்டு கேட்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்களும் இவங்களை பற்றின விஷயங்களை மட்டும்தான் டிஸ்கஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அவங்க தப்பாக தான் நினைக்கிறாங்க. யமுனா ரைட்டு, இது எங்கேயோ இடிக்குது, தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. நிவின் எவ்வளோ சொல்கிறாரு, நீ இன்னும் விஜய்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலைல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இன்னும் சொல்லலை, ஏன் காவேரி நீ இப்படி இருக்கிற, நீ உண்மையை சொன்னால் தானே நான் விஜய்க்கு தெரியும், நீ உண்மையை சொல்லலை அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைங்க, நான் ஆல்ரெடி தெளிவாகவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரு, நான் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டார் அப்படின்னா நான் விஜய்கிட்ட தான் சொல்ல போகிறேன், வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நான் விஜய்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் விஜயோட முடிவு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது இல்லையா, அதனால தான் நான் வெயிட் பண்ணி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். விஜய் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு தக்கன மாதிரி தான் நான் அடுத்து நடந்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. காவிரியை பொறுத்த வரைக்கும் விஜய் யார் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு வராரோ அப்போ தான் நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த சொல்லுவேன் விஜய் கிட்ட அப்படின்றதுல ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. ஸோ உண்மையிலே இது நல்ல விஷயமா இருந்தாலும் சில நேரத்தில் அது அவங்களுக்கே ஹேட் பண்ணுது. ஏன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் கூட இருக்கணும், பட் அவங்களால இருக்க முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. என்னடா அது, ஏன்னா இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் விஜய் தன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. எல்லாம் சரிதான். பட் என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, காவேரி எப்போ உண்மையை மறைக்கிறாங்களோ அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. பட் இது எங்கே கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ யமுனாவுக்கு பெரிய சந்தேகம், எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசுகிறாங்க, ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கும்போது பேச மாட்டேங்கிறாங்க, ரெண்டு பேரும் தனித்தனியாக போய் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி யமுனாவுக்கு மேலும் சந்தேகம் அதிகமாகுது. அண்ட் நிவின் அடுத்த ஒரு வேலை பார்க்குறாரு. காவேரியை குடந்துக்க விடாமல், காவேரி நீ தூக்காத, நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, காவேரி இருந்துக்கிட்டு இல்லைங்க பரவாயில்ல நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஸோ இல்லை காவேரி வேண்டாம், நானே உனக்கு தூக்கிட்டு வரேன், நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ஹெல்ப் பண்ணவொடனே யமுனா அதை பார்த்து டக்குன்னு உள்ளே ஓடிட்டாங்க. ரைட்டு, இது கண்டிப்பாக ஏதோ சம்திங் ராங். நான் ஏற்கனவே என்ன நினச்சேன், இவங்க ரெண்டு பேர் மேலே சந்தேகப்படக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இவங்க நடந்துக்கிறத பார்த்தா கண்டிப்பாக எனக்கே சந்தேகம் வருது. அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் எதார்த்தமாக பார்க்கும்போது எனக்கு டவுட் வந்தது, ஆனாலும் நான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இவங்க நடந்துக்கிற விஷயங்கள், இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா அது காவேரி கையில் தான் இருக்குது. ஒரு பக்கம் காவேரியோட வாழ்க்கையிலையும் பிரச்சனை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிவின் வாழ்க்கையிலையும் பிரச்சனை, ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணால் அடுத்து நம்ம குமரன் அண்ட் கங்கா அவங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லைஃப் டிஸ்கஷனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை எப்படி இருக்கும், குழந்தையோட அசைவு உனக்கு தெரியுதா கங்கா, எப்படி இருக்குது குழந்தை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, எங்க இப்போ தாங்க 6 வாரமே ஆகிருக்குது, இப்போ எப்படிங்க தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று ஒன்றா கேட்குறாரு. அவங்க இப்போதைக்கு தெரியாதுங்க, அதுக்கெல்லாம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எதையுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. சரி ரைட்டு, என் குழந்தைகிட்ட நான் பேச போகிறேன், நான் காது வச்சு பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வயிற்றில் காது வைக்கிறதுக்காக கேட்குறாரு. அண்ட் அவங்க இல்லைங்க வேண்டாம், இங்கே எல்லாருமே இருக்கிறாங்களா, இப்போ நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, இதில் என்ன தப்பு இருக்குது, என் குழந்தைகிட்ட நான் பேசுகிறேன், இதை யார் தப்பாக எடுத்துக்கிட்டா என்ன, சரியாக எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, வேண்டாங்க வேண்டாங்க அப்படின்ற மாதிரி கங்கா சொல்கிறாங்க. இல்லை நான்
கண்டிப்பாக கேட்டு தான் அவன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரும் காது வச்சு கேட்குறாங்க. அப்போது இவர் நல்லா கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஏதாவது கேட்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப ஆழமாக போய்கிட்டு இருக்காரு. அதே நேரம் காவேரி அந்த பக்கம் வர்றாங்க. வந்தோடனே டக்குன்னு கங்கா எங்க காவேரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் டக்குன்னு எந்திக்கிறாரு. எங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் அப்போவே சொன்னல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. கங்கா இப்போ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், ஒன்றும் பண்ணலை, என் குழந்தை பேசுகிறத நான் கேட்குறேன், காவேரிக்கு எல்லாம் புரியும், காவேரிக்கு எதுவுமே புரியாமல் இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அவளுக்கு எல்லாமே புரியும், நான் புரியாதுன்னு சொல்லலை. என்ன பிரச்சனை அப்படின்னா அவளும் பாவம், அவளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல, இந்த டைமில் நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதுவும் அவள் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, அது வந்து அவளுக்கு மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தும்ல. ஸோ எதுக்குங்க இதெல்லாம் நமக்கு வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இல்லை காவேரியெல்லாம் அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டா, அவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்து சிரிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருத்தம் இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொன்னால் விஜய் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டாடுவார் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சும் இவங்க ஏன் சொல்லாமல் இருக்காங்க? ஸோ அந்த சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கத்தானே செய்யும். இப்படி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது, ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து சொல்லியிருக்கணும். விஜய்கிட்ட தான் முதல்ல அவங்க சொல்லணும் ஆசைப்பட்டாங்க. ஸோ விஜய்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம், ஆனால் அவங்க சொல்லாமல் தனக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. அவங்க எப்போ உண்மையை சொல்கிறாங்களோ அப்போ வந்து அவங்களும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, எல்லாருமே நல்லா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவங்க ஏற்கனவே நிவின்ட்ட சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிய வந்தால் வீட்டில் பிரச்சனை வரும். அதில் வந்து 100% உறுதி. சாரதாவே இது வந்து இந்த கல்யாணம் தான் சொன்னீங்க, கான்ட்ராக்ட் கல்யாணம் சொன்னீங்க, இப்போ குழந்தை வரைக்கும் போயிருக்கு, என்ன நடிக்கிறீங்களா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா காவேரி கற்பனை உலகத்துக்கிட்டே போயிட்டாங்க. விஜய் கிட்ட போய் இவங்க கன்சீவாக இருக்கிற விஷயத்தை சொன்ன மாதிரியும் விஜய் வந்து தன் பக்கத்தில் இருந்து அந்த குழந்தையோட சவுண்டை கேட்கறதுக்கு காது வைக்கவும் அந்த குழந்தை எட்டி உதைக்கிற மாதிரியும். ஸோ இவங்க ஒரு கற்பனை உலகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்நேரம் பார்த்தீங்கன்னா சாரதா கூப்பிட்டாங்க, காவேரி காவேரி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவங்களோட கனவை கலைச்சிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, கனவுல கூட என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா, அவங்களுக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி கிளம்பி போகிறாங்க. ஸோ காவேரி இதுக்கப்புறமும் சொல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இது அவங்களோட வாழ்க்கையவே புரட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒட்டு மொத்தமாக யாருக்கு பாதிப்பு அப்படின்னா காவேரி விஜய் இவங்க 2 பேரோட லைஃபுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா காவேரி என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா விஜய் வந்து யார் வேணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வர்றாரோ அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த விஷயம்னாலும் சொல்லணும், அது வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இவங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பான முடிவு எடுத்தாலும் அது ஒரு பெரிய பக்க விளைவு ஏற்படுத்தும், பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றது இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஏன் அப்படின்னா இவங்க வந்து இப்போதைக்கு சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றப்ப அது யாருக்கு பிரச்சனையோ இல்லையோ நிச்சயமாக விஜய்க்கும் காவேரிக்கும் பிரச்சனை. ஸோ அப்படியே கட் பண்ணால் விஜயை காமிக்கிறாங்க. விஜய்க்கு தாத்தா ஃபோன் பண்ணுறாரு. தாத்தா ஃபோன் பண்ணி என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க விஜய் அப்போ மதுரையில் இருக்கேன் தாத்தா, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறேன், இந்த மாதிரி இங்கனுக்குள்ளே வெண்ணிலாக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு நான் இங்கே வந்தேன். பட் அவங்கள தான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு பெருசாக எந்த தகவலும் கிடைக்கல, நான் அடுத்தடுத்து கொஞ்சம் முன்னாடி போய்கிட்டே இருக்கேன், ஆனால் நிச்சயமாக ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதை நோக்கி தான் நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, சரிப்பா எப்படியாவது எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து வெண்ணிலாவை அவங்க வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க கிட்ட யார்ட்டையாவது சேர்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நீ சேர்த்துருப்பா, அதான் வெண்ணிலாவுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, காவேரிக்கும் நல்லது, உனக்கும் உங்களோட வாழ்க்கைக்கும் நல்லது. ஏன்னா காவேரி எதுக்காக அங்கே போயிருக்கான்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி தாத்தா அட்வைஸ் பண்ண, எனக்கு புரியுது தாத்தா, காவேரி வந்து எனக்காக தான் அங்கே போயிருக்கா அப்படின்ற விஷயத்த என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுதான் தாத்தா பிரச்சனை. வெண்ணிலா இருக்கிற வரை நிச்சயமாக காவேரி இங்கே வரமாட்டா அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வெண்ணிலாவை எப்படி நாம் வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியும்? ஸோ துரத்த முடியாதுல்ல தாத்தா, என்னால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இங்கே ஒரு பாட்டிகிட்ட கேட்டிருக்கேன், பாட்டிக்கு மட்டும் அவங்க சொந்தக்காரங்களை பற்றி ஏதோ ஒரு சில சின்ன சின்ன தகவல்லாம் தெரிஞ்சிருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் நான் எப்படியாவது விசாரித்து யாருக்கிட்ட வெண்ணிலாவை ஒப்படைக்கணுமோ அவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக ஒப்படைப்பேன். யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம ஈஸியாக ஒப்படைச்ச முடியாதுல்ல தாத்தா, ஸோ கண்டிப்பாக அது வந்து வெண்ணிலாவுக்கு ரிலேட்டிவாக இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் வெண்ணிலாவை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறவங்களா இருக்கணும், அவங்கள தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. தாத்தாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். சரிப்பா நீ பண்ணுற விஷயங்கள் கரெக்டு தான், ஏன்னா யாரோ ஒரு ஆள்கிட்டலாம் வெண்ணிலாவை ஒப்படைச்சு நம்ம யாரையும் நம்பி வர முடியாது. ஸோ எனக்கு நீ சொல்கிற விஷயங்கள் புரியுது, பட் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அதை நீ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடு, இல்லை அப்படின்னா இது உங்களோட வாழ்க்கைக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி தாத்தாவும் அட்வைஸ் பண்ணுறாரு. விஜயும் சரிங்க தாத்தா நான் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் நான் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கார் விஜய். ஏன்னா இப்போ தான் அவருக்கு வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஆனால் இவ்வளோ நாள் வரைக்கும் 2 பேருக்குள்ளே பிரச்சனை இருந்தது, அது ஈகோ கிராஷாக போய்கிட்டு இருந்தது. அண்ட் அதுக்குள்ளே நிறையா சந்தர்ப்பங்களில் வந்து ஒருத்தர் மோதிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் சின்ன சின்ன காதல், இந்த விஷயங்கள்லாம் அழகாக போய்கிட்டு இருந்தது. பட் இப்போது அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, எல்லாமே பிரச்சனையை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் இங்கே பெரிய பிரச்சனைகள். எவ்வளோ சீக்கிரமாக இந்த விஷயத்தை நம்ம காவேரி சொல்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக விஜய் சீக்கிரமே இவங்களை வந்து கூட்டிகிட்டு போவார். சரி, இப்போ விஜய் வந்து தாத்தா கிட்ட பேசி முடிக்கும் போதே அடுத்த கால் வருது. ஹவுஸ் ஓனர் மாமி தான்
தான் கால் பண்ணுறாங்க. அவங்க விஜய்கிட்ட கேட்குறாங்க, விஜய் என்ன விஜய் லைட்டை வந்து ஃபேனை ஆஃப் பண்ணாமல் போயிட்ட நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மாமி நான் கிளம்பும்போது கரண்ட் போயிடுச்சு, ஸோ அந்த அவசரத்தில் நான் கிளம்பியிருப்பேன் போல இருக்குது, அதனால தான் நான் ஆஃப் பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல, ஸோ 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம விஜய் கேட்குறாரு, பக்கத்து வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, பக்கத்து வீட்டில் என்னப்பா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பக்கத்து வீட்டில் புதுசாக குழந்தை வரப்போகுது, அதனால அவங்க ரொம்ப ஹாப்பியாக உற்சாகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க. பட் யாருக்கு குழந்தை வருது, என்ன குழந்தை வருது அப்படின்றத யாரும் அவங்க வந்து சொல்லலை அப்படின்றத விட அதுக்குள்ளே வந்து அவங்கள மாமா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. ஸோ விஜய் வந்து கேட்குறாரு, மாமி யாருக்கு மாமி குழந்தை வருது, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்க முயற்சி பண்ணுறாரு. பட் அதுக்குள்ளே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. வரேன்டா மாமா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. விஜய்க்கு இப்போ என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா, இப்போ காவேரி தான் கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாரு. உண்மையிலே அது உண்மைதான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பொய்யெல்லாம் கிடையாது, அது உண்மைதான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி கன்சீவாக இருந்தால் இவ்வளோ தூரத்துக்கு அவங்க கொண்டாடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டாட மாட்டாங்க. இது விஜய்க்கு வந்து ஏன் புரியலை அப்படின்னு சொல்லி தெரியல. காவேரி கன்சீவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவங்க இவ்வளோ தூரத்துக்கு நம்ம கங்காவுக்கு கொண்டாடுற மாதிரிலாம் கொண்டாடுவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா காவேரி அவங்க வந்து தப்பாக தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காவேரினாலே அவங்க வந்து இப்படி அப்படி கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஸோ அப்படி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் அங்கே செலிப்ரேட் பண்ண போகிறது கிடையாது. விஜய்க்கு வந்து அது ஏன் புரியலை அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ஓகே மம்மி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டு போனோன்னே இவருக்கு சந்தோஷம், அப்பா நம்ம அப்பா போகிறேன்டா செம்ம ஜாலி, அவர் வந்து துள்ளி குதிக்கிறார், அவருக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நான் சீக்கிரமே போய் காவேரியை பார்க்கணுமே, எவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் நம்ம போய் பார்க்கணும் காவேரியை, ஸோ பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷத்தில் அவ்வளோ துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த சந்தோஷம் நீடிக்குமா? ஏன்னா இப்போ போய் காவேரி கேட்டால் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க, இல்லை விஜய் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கங்காக்கா தான் மாசமாக இருக்கா, ஸோ அதை தான் அவங்ககிட்ட அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்க மாமி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலா வேணுமா நான் வேணுமா முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் விஷயத்த சொல்லுவேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையேமோ. ஸோ இப்படி இவங்க பண்ணுறது தான் அங்கே விஜய்க்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் போய் எப்படியாவது காவிரியை மீட் பண்ணணும், காவிரியை மீட் பண்ணி என்னோட பிரச்சனைகள் அண்ட் அவங்க எப்படி இருக்காங்க, என்னோட குழந்தையை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி பயங்கர சந்தோஷத்தில் எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக போய் காவிரியை பார்த்து அவங்க பேச தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யமுனாவோட சந்தேகம் இன்னும் மேலும் மேலும் அதிகமாகிட்டே வருது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ரெஸ்டாரண்ட்டில் யதார்த்தமாக பார்த்தோம், அப்போ நான் வந்து பெருசாக எடுத்துக்கிடலை. இன்றைக்கி நிவின் வந்து காவேரிக்காக குடத்தை தூக்கிட்டு வரும்போது அவங்களுக்கு மேலும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. அது எப்படி இவன் பண்ண போச்சு, ஸோ அது எப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க மேலும் வந்து கஷ்டப்படுறாங்க. இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம நேரடியாகவே போய் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உதவி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு சப்பாத்திக்கு மாவு ஊர்ட்டிதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நிவின் சொல்கிறாரு, இல்லை அதெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ உனக்கு குடம் தூக்குறது மட்டும் பழக்கமா, அவள் கேட்டா அப்படின்றதுக்கு அவளுக்கு தேவைன்றதாமல குடத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து கொடுப்பேன், அப்போ எனக்கு ஒரு உதவினா செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. ஸோ அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இவர் வந்து எவ்வளோ சொல்லி முயற்சி பார்க்குறாரு, நீ ஏன் இப்படி நினைக்கிற, நீ இப்படி நினைக்காத, இப்படி பேசாத அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அவங்க வந்து எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. எனக்குன்னா நீ எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனால் காவேரிக்குன்னா ஓடி ஓடி செய்வேன், அப்படி என்ன தான் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தப்பாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சொல்லணும் அப்படின்னா ஒரு செகண்ட் கூட ஆகாது, சொல்லணும் அப்படின்னு நினச்சா உடனே சொல்லிடலாம். ஏன் சொல்லாமல் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரிக்காக தான் சொல்லாமல் இருக்காரு. காவேரி இந்த விஷயத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியல இல்லையா. ஸோ அதனால தான் சொல்லாமல் இருக்காரு. சரி சொன்னால் சரியாயிருமா தப்பாயிருமா அப்படின்ற மாதிரி அவருக்கும் தெரியல. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை யார்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார். நீ திட்டணும் அப்படின்னு முடிவெடுத்துனா திட்டிட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் இந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்றதுல அவரும் ரொம்ப தெளிவாக இருக்கார். அவரும் இப்போதைக்கு சொல்ல மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும், எவ்வளோதான் ப்ராப்ளமாக இருந்தாலும் நிச்சயமாக அவர் சொல்லவே மாட்டார். கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவர் மறைச்சிக்கிடுவார். இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் அதை வந்து அவர் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். சரி, இன்றைக்கி எபிசோடில் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா நாளைக்கான எபிசோடில் காவேரி தான் கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு அந்த குழந்தைக்காக குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி கங்காவுக்கு போட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தனக்கும் கொஞ்சோண்டி போட்டு கொடுத்து குடிக்க முயற்சி பண்ணும்போது குமரோட அம்மா இருந்துக்கிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில், அது எப்படி 2 கிளாஸில் போடுற, ஒருத்தி தானே கன்சீவாக இருக்கா, உனக்கும் இந்த மாதிரி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கா, ஆசையாக இருக்குன்னா முதல்ல உன் புருஷன் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லி திட்ட கங்காவுக்கு அப்படியே மனசு
உடஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எதிர்த்து பேசும்போது குமரனும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் வந்து காவேரி தான் ஒரு மாதிரி முறைக்கிறாங்க, ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ காவேரிக்கு மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. இதுக்கப்புறமாவது ஏன்னா இவ்வளோ அடிபட்டுட்டாங்க, இதுக்கப்புறமாவது உண்மையை சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த பக்கம் விஜய் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. யாருமே சொல்லலைனாலும் விஜய்க்கு ஒரு சஸ்பென்ஸாகவே தெரிய வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது கெஸ்ஸாக இருந்தாலும் அது 100% உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடக்க போகுது, 2 பேரும் பார்த்து மீட் பண்ணிக்கிடுவாங்களா, பேசிக்கிடுவாங்களா, இல்லை உண்மையை காவேரிட்ட கேட்பாரா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசாக பாருங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேலையில் இருந்தார் நம்ம விஜய். என்ன பண்ணார் அப்படின்னா வெண்ணிலாவை யாரோட சொந்தக்காரங்களாவது இருக்காங்களா, வெண்ணிலாவுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா, அவங்கள பார்த்து எப்படியாவது சேர்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தாங்க. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை அப்படின்றதுனால அவங்கள வந்து சேர்க்க முடியலை. அதனால அங்கே போயிருந்துருக்கலாம், இதுக்கப்புறம் கொஞ்சம் விசாரிச்சுருந்துருக்கலாம். ஆனால் எதுவுமே விசாரிக்கலை. அதுக்கு பதில் விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இதுக்கப்புறம் இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராது, உடனே நம்ம காவேரியை போய் பார்க்கணும், காவேரி கன்சீவாக இருக்கிறான், இந்நேரம் நம்ம அவள் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. ஓடி வரவர் சும்மா வருவார்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு தான் வருவார். அதை வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்தே வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவர் வீட்டுக்குள்ளே போவார், அங்கே கன்சீவாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, கங்கா மட்டும் தான் கன்சீவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே கன்சீவாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரியும் கன்சீவாக தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாரும் முன்னாடியும் போய் கேட்பார். எல்லாரும் முன்னாடியும் கேட்டால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. தனியாக கேட்டாலே சொல்ல மாட்டாங்க. இவங்க எல்லாரும் முன்னாடி கேட்டால் எப்படி சொல்ல போகிறாங்க? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. அண்ட் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து இதுக்கப்புறமாவது உண்மையை சொல்லணும். ஏன்னா விஜய் இன்னும் பெருசாக எந்த முடிவும் எடுக்கலை. எப்படியாவது அவங்க சொந்தக்காரங்கிட்ட சேர்த்துடலாம் தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் சேரலை அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? அது கண்டிப்பாக சிக்கல் தான். ஸோ சீக்கிரமே கண்டிப்பாக கண்டுபிடிச்சு சேர்த்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும். அது வந்து எப்போ என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி விஜய் தெரியல. ஆனால் விஜய் அவரால் முடிஞ்ச விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ தூரத்துக்கு வந்து எஃபோர்ட் போட்டு எல்லா விஷயங்கள் பண்ணுறாரோ அதுக்கப்புறம் வந்து அதோட நிப்பாட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்காக என்ன பண்ணார் அப்படின்னா வெண்ணிலாவோட சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா, அவங்கள போய் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அது வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஆனால் காவேரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டார். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அது கண்டிப்பாக பயங்கர சிக்கல் தாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இது மேலும் வந்து பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். இது வந்து இதோட இந்த பிரச்சனை முடிக்காது. மேலும் பார்த்தீங்கன்னா இது வந்து வேற மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதனால நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அது நம்ம வெண்ணிலா அண்ட் விஜய் காவேரி இவங்க 3 பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு தலைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ராகினி. அவ சும்மா இருக்காம அவ என்ன பண்ணுறா அப்படின்னா வெண்ணிலாவை நம்ம கண்ட்ரோலில் எடுத்துக்கிறோம். ஏன்னா வெண்ணிலா நம்ம சொல்கிற விஷயத்த கேட்கணும் அப்படின்னா வெண்ணிலாவை நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி படைச்சாதான் இது வந்து சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ விஜய் காவேரி சேரக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதே தாங்க. ஸோ விஜய் காவேரி எக்காரணத்தை கொண்டு சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை எப்படியெல்லாம் பிரிக்கலாமோ அப்படியெல்லாம் பிரிக்கிறதுக்கான வழியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னா இதுக்கு 3வது ஆள் இடையில வர்றதுல எந்த ஒரு ஆச்சரியக்குறியுமே கிடையாது. ஸோ இப்போ காவேரி விஜய் கிட்ட வந்து காவேரி எவ்வளோ தூரத்துக்கு உண்மையை மறைக்கிறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகினிக்கு தான் நல்லது. ராகினி என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக இடையில புகுந்து ஆட்டையை கலைச்சி விட தான் பார்ப்பாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தான் இப்போ இவங்க விஷயத்துலையும் வெண்ணிலா விஷயத்துலையும் அதே விஷயத்தை தான் பண்ணுறாங்க. வெண்ணிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க. வெண்ணிலாவை ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், விஜய் வந்து நீ நம்பாத, விஜய் வந்து காவேரிக்காக என்ன வேணால் செய்வான், ஆனால் உனக்காக ஒரு விஷயம் கூட செய்ய மாட்டான். ஸோ அதனால் நீ நம்புறது வேஸ்ட்டு, அவனை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் ஏற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இவங்க ராகினியை வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிற வரைக்கும் அது இந்த குடும்பத்துக்கு தான் பிரச்சனை, இந்த குடும்பத்துக்கு தான் ஆபத்து. ராகினியை எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அடித்து துரத்திட்டாங்க அப்படின்னா மேபி இந்த குடும்பம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா ராகினியால் அடுத்தடுத்து பிரச்சனைகள் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கே விஜய்க்கு வந்து டைம் பத்தாது. விஜய் வந்து அந்த பிரச்சனை பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை பின்னாடி ஓடணும், பிரச்சனை அவரை துரத்தும். இதுதான் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா இப்போ விஜய் கையில் தான் இருக்குது. விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாரு? அதே மாதிரி காவேரி கையிலும் இருக்குது. காவேரி வந்து சீக்கிரமே ஒரு நல்ல முடிவை எடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா இது யாருக்கு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகினிக்கு தான் ப்ளஸ். ராகினிக்கு மட்டும் கிடையாது, அங்கிட்டு வெண்ணிலாவுக்கும் ப்ளஸ் தான். ஏன்னா வெண்ணிலா வந்து ரெடியாக தான் இருக்காங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும், நம்ம எப்படா வந்து பிரச்சனையை கிளப்பலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ப்ளஸ். அவங்கள தாண்டி வேறு யாருக்குமே ப்ளஸ் கிடையாது அப்படின்றத சொல்லி தான் ஆகணும்.
சரி, இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறார் வெண்ணிலா கிட்ட. வெண்ணிலா வந்து நாளுக்கு நாள் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து ரொம்பவே மாறிக்கிட்டு போகுது. விஜயை பேசுகிறதா இருக்கட்டும், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை விஜயம் பிரிக்க பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது தாத்தாவுக்கு மேலும் மன வருத்தத்தை ஏற்படுது. ஏமா நான் என்னம்மா ஒன்று பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் தாத்தாவும் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா தாத்தாவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி சேரணும் அப்படின்னு தான் தாத்தா நினைக்கிறாரு. எல்லாம் நினைக்கிற வரைக்கும் ஓகே, பட் அதுக்கான எஃபோர்ட் முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஸோ இவங்க ஏதாவது முயற்சி பண்ணால் நிச்சயமாக அது வந்து நடக்காதுன்றதை விட நடக்க விட மாட்டாங்க. இவங்க கண்டிப்பாக கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராகினி உள்ளே புகுந்து ஆட்டையை கலைச்சி விட்ருவாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறமும் அதுதான் நடக்க போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாத்தா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடையாது. தாத்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா ஆரம்பத்திலே ராகினி வீட்டை விட்டு அடித்து தொடர்ந்துருந்துருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை பண்ணாததுனால ராகினி வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு கிருமி மாதிரி எல்லாரு கூடயும் வம்பளுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்கிட்டு அதே வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அது நம்ம தாத்தா கையில் தான் இருக்குது. தாத்தா வந்து இதுக்கப்புறம் விஜய் சொன்னாலும் கேட்கக்கூடாது. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை துரத்தி விட்டாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படி துரத்தி விடலை அப்படின்னா ராகினி மேலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர அவங்களால மேலும் பிரச்சனைகள் வரதான் செய்யுமே தவிர ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல விஷயம் கூட செய்ய போகிறதே கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரிக்கு மேலும் மன வருத்தமாக தான் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முயற்சி பண்ணுறாங்க. இனிமேல் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு பிரச்சனை தான். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இவங்க ஏன்னா மேலும் அவங்கள வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வந்து ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. கொஞ்சமாவது மனுஷியாக மதித்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு மனுஷியாக கூட அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மூன்றாம் தரப்பு யாரோ ஒருத்தி மாதிரி தான் இவங்க எல்லாரும் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. கொஞ்சோண்டு இவங்களுக்கு இப்போ கங்காவை எப்படி கவனிச்சிக்கிறாங்களோ அந்த அளவுக்குலாம் கவனிச்சிக்க வேண்டாம். அதில் கொஞ்சோண்டு ஓரளவுக்கு வந்து கவனிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கூட தன்னை யாரும் ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, தன்னை யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான் அவங்களுக்கு இருக்குது. அதை யாருக்கிட்ட போய் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனை இதோட முடிய போகாது. நிச்சயமாக இனி அடுத்தடுத்து இந்த பிரச்சனை வரதான் செய்யும். காவேரி வந்து அவங்களா போய் உண்மையை சொல்லாத வரைக்கும் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே இருக்காது. காவேரி சீக்கிரமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் விஜய் கிட்ட உண்மையை சொல்லணும். உண்மையை எவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த குடும்பத்துக்குமே நல்லது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இதுக்கப்புறமாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.